தினம் 1 கிளாஸ் விகிதம் 10 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. ரத்தத்தை சுத்திகரிக்க செய்து ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து ரத்த சோகை நோயை முழுமையாக குணமாக்கும். முடி உதிர்வு, சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள், உதாரணத்துக்கு கருமை, முகப்பரு, தழும்புகள், இது எல்லாத்தையுமே மறைய செய்யும். வயதாக ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை மங்கல், ஞாபக மறதி, இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். இதை நீங்க ரெகுலரா குடிக்கும் போது உங்களுடைய ஸ்கின் அந்த அளவுக்கு நல்ல க்ளோவா மாற ஆரம்பிக்கும். செரிமான பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, குடல்ல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள், இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். இப்ப இது என்ன, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் அதாவது ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கான். நல்லா கழுவிட்டு மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கான். பீட்ரூட்ல இரும்பு சத்து, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், காப்பர், செலினியம், சோடியம், விட்டமின் சி, இந்த மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. பீட்ரூட்டை நம்ம தினமுமே எடுத்துக்கும் போது சருமம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே, உதாரணத்துக்கு நம்மளுடைய சருமம் கருமையா இருக்குன்னா தொடர்ந்து குடிக்கும் போது அந்த சருமம் நேச்சுரலாவே நல்ல பிரைட்டா க்ளோவா மாறும். சில பேர் வெயில்ல அலைஞ்சிட்டு வரீங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் ஏற்படக்கூடிய அந்த கருமையை ரொம்ப வேகமாக மறைய செய்யும். முக்கியமா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ரத்தம் மற்றும் குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். இதனுடைய பயன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அது நம்ம வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எப்பவுமே பீட்ரூட் ஜூஸ் நம்ம தனியா சாப்பிடக்கூடாது. அது கூட இஞ்சி, எலுமிச்சை சாறு இந்த மாதிரி கலந்து சாப்பிடும் போதுதான் அதனுடைய பச்சை ஸ்மெல்ல மறைய செய்து அதனுடைய சுவையை நல்லா கூடுதலா கூட்டும். பாதி எலுமிச்சை பழ ஜூஸ் கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க. கூடவே இனிப்பு சுவைக்காக, அதுல ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், நான் கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறேன். வெல்லத்துக்கு பதிலா தேன், பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துங்க. ஆனா வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க, அது ஆரோக்கியமானதா இருக்காது. இப்ப இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப இத ஒரு சன்னியை பயன்படுத்தி நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த மிக்சியில மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அதையும் நல்லா வடிகட்டிக்கங்க. அவ்வளவுதான், ஆரோக்கியமான பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி குடிச்சாலும் குடிக்கலாம், இல்லைன்னா ரெடி பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 4-5 நாளைக்கு தொடர்ந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுறாதீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதை நீங்க பயன்படுத்தும் போது நேச்சுரலாவே உங்களுடைய சருமம் நல்ல பிரைட்டா க்ளோவா மாற ஆரம்பிக்கும். அந்த கரும்புள்ளி, தழும்புகள்லாம் எதுவுமே இருக்காது முகத்துல. இப்ப இதை ஒரு கிளாஸ்ல சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக ஐஸ் கியூப் சேர்த்துங்க. உங்களுக்கு ஐஸ் கியூப் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட குடிக்கலாம், நல்லா இருக்கும். இதை நீங்க குடிக்கும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது இந்த நேரத்துல தான் குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. மேக்சிமம் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு வெறும் வயிற்றுல குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க இன்பிட்வீன் டைம்ல, அதாவது ஒரு 11 மணி போல, காலையில ஒரு 11 மணி போல அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரங்கள்ல ஒரு 4 மணி போல அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். பீட்ரூட் ஜூஸ்ல எந்த விதமான கொழுப்புகளுமே கிடையாது. இதுல குறைந்த அளவுக்கு அந்த கலோரிகள் தான் இருக்கு. ஒரு கப் ஜூஸை நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை முழுமையா வெளியேற்றத்துக்கு உதவுது. அதுக்காக உடல் இளைக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இளைக்காது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வெளியேற்றி உங்களுடைய உடலை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கும். உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றும். ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க செய்யும். புது ரத்தம் உடம்புல நல்லா ஊற ஆரம்பிக்கும். ரத்த சோகை நோயை சரி செய்யும். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுடைய மலம் இளம் சிவப்பு நிறத்துல தான் போகும். அதுக்காக பயப்படாதீங்க. கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு இருக்குன்னா அதை முழுமையாக குணப்படுத்தும். கல்லீரல் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை நீக்கிட்டு செல்களை புதுப்பிக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அதே மாதிரி புற்றுநோய் செல்களையும் தடுக்கிறதுக்கு இது உதவுது. அல்சர் இருக்கிறவங்க வாரத்துல 3 முறை இதை குடிச்சிட்டு வரும்போது நிச்சயமா அந்த அல்சர் முழுமையாக குணமாயிடும். அதே மாதிரி செரிமான தொந்தரவு, நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பீட்ரூட் ஜூஸை குடிக்கும் போது அந்த செரிமான கோளாறு எல்லாமே சரியாகிடும். முக்கியமா நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது முதுமையை தள்ளி போடணும், முதுமை வரக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு முதுமை தள்ளி போடணும்னா தாராளமா நீங்க பீட்ரூட் ஜூஸை வாரத்துல 2 முறை 3 முறை தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது அந்த முதுமை முழுமையாக தள்ளி போட ஆரம்பிக்கும். பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால மூளையில ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால வயதாக ஏற்படக்கூடிய அந்த மறதி நோயை சரி செய்யும். இது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் போது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடம்புக்கு எல்லா பாகங்களுக்குமே தேவையான ஆக்சிஜனை கரெக்டான அளவுல கொண்டு போய் சேர்க்கும். உடம்புல நல்ல ஒரு ஸ்டாமினாவும் அதிகரிக்கும். பொதுவாகவே நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம் உடம்புல அதிகப்படியான டாக்ஸின். அந்த டாக்ஸினை ரொம்ப அழகா கரைத்து வெளியேற்றிடும். இதனால உங்களுக்கு எந்த விதமான நோயுமே வராது. உங்களுடைய உடல், குடல் எல்லாமே சுத்தமாக ஆரம்பிக்கும்.
எல்லாருமே இன்னைக்கு வந்து விரும்புறது நம்மளுடைய சருமம் வந்து நல்லா பளபளப்பா க்ளோவா இருக்கணும் அப்படின்னு தான். பீட்ரூட் ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வரும்போது சருமம் நல்லாவே பளபளப்பா க்ளோவா மாற ஆரம்பிக்கும். தொடர்ந்து குடிக்கும் போது சில பேர் வந்து கருமையா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சருமம் நேச்சுரலாவே நல்லா வந்து க்ளோவா மாற ஆரம்பிக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்க கூடாது. வாரத்துல 2 முறை 3 முறை குடிக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து 7 நாள் முழுவதுமே தொடர்ந்து குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்க கூடாது. அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா வேற மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து சிறுநீரக கற்களை வந்து உண்டாக்கும். அதனால வாரத்துல 2ல இருந்து 3 முறை தாராளமா குடிக்கலாம். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. அதே மாதிரி மகப்பேறு காலங்கள்ல இருக்கிறவங்க, அதாவது கர்ப்பிணி பெண்கள் தாராளமா குடிக்கலாம். டாக்டரோட அட்வைஸ் படி குடிங்க. வாரத்துல 2 முறை குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும் போது குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், முதுகெலும்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். சரி, இந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேணாம். இந்த சக்கையில கொஞ்சமா வெள்ளச்சக்கரை கலந்துட்டு உடல் முழுவதுமே அப்படியே தேய்ச்சி குளிக்கலாம். முகத்துல வந்து நல்ல ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாமே வந்து நீங்கிடும். இதை வந்து நீங்க ஒரு முறை நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க ஐஸ் கியூப் ட்ரேல கூட அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டு கூட அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்பப்ப ரெடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஸ்க்ரப்பரும் சரி, இதை நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து பாருங்க, உங்க முகத்துல வந்து அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாமே படிப்படியா மறைய ஆரம்பிக்கும். அந்த சன்டேன் சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு வந்து வெயில்ல கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலே சருமம் வந்து ரொம்பவே கருமையா இருக்கும். இதை நீங்க தேய்ச்சி குளிக்கும் போது அந்த கருமை எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். இந்த ஸ்க்ரப்பரை வந்து நீங்க ரெகுலராகவே பயன்படுத்தலாம். எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.